கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்தை தேவஜனங்களாகி நாம் தியானித்து கர்த்தருக்குள்ளே நாம் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் மீண்டும் அந்த வசனத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். ஏதோ இந்த மாதத்திற்கு மட்டும்தான் இது வாக்குத்தத்தம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் மீண்டும் ஒரு விசை இந்த வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டி அவர் நம்மை பலப்படுத்தி கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவஜனங்களாகி நாம் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் அப்படித்தான். அந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவஜனங்களாகி நாம் அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அதிலும் விசேஷமாய் இந்த வசனத்துல தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் தான் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார். இது தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதம். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்ததை கர்த்தர் பார்க்கிறார். அதே போல நம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களும் அதை பார்த்திருப்பார்கள், நிச்சயமா பார்த்திருப்பாங்க. ஆனா எப்பொழுது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ, கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாய் அவன் மாற்றப்படுகிறானோ, அதன் பிற்பாடு அவனுடைய பழைய வாழ்க்கையை கர்த்தர் நினைவிலே வைத்திருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிடுவாரு? சமுத்திரத்தின் ஆழத்திலே அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுவார். அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், அது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நினைவு கூற மாட்டார். ஆண்டவர் அதை மறந்துடுவார். தேவஜனங்களாகிய நம்மை தான் கர்த்தர் மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செய்த பொல்லாத கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாய் மன்னித்து அதை மறந்து விடுவார். பேதுரு மறுதலித்ததை அதன் பிற்பாடு கர்த்தர் என்ன பண்ணல? பேதுரு கிட்ட கேட்கவே இல்லை. இதே போல பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும். ஆனா கர்த்தர் மறந்த ஒரு காரியத்தை யாரால மறக்க முடியாது தெரியுமா? அந்த மனுஷனை சூழ்ந்திருந்த ஜனங்களால, அதிலும் குறிப்பாய் எந்தெந்த மனுஷர்கள் பிசாசினால் ஏவப்படுகிறார்களோ, பிசாசின் கிரியைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்களோ, அவர்களால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் பழைய வாழ்க்கையை மறக்க முடியாது. அவங்க மறக்காம என்ன பண்ணுவாங்க? அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் கூட அவன் பழைய வாழ்க்கையை அதன் பிற்பாடு பேசி பேசி அவனை தூஷிப்பாங்க, அவனுக்கு விரோதமா புறம் கூறுவாங்க, அவனை குறித்த தீமையான காரியத்தை மற்ற ஜனங்களுக்குள்ள அவங்க தெரியப்படுத்திட்டே இருப்பாங்க. இது ஒரு பொல்லாத சுபாவம். இது அநேக நேரங்கள்ல தேவ ஜனங்களை பாதிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை தங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தவும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் இது அநேக நேரத்துல தடை செய்கிறது. அவர்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் பேசுவது அநேக நேரத்துல அவர்களை துன்பப்படுத்துகிறது. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்த்ததுனால தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி அவர்கள் சொல்லுகிற அந்த பழைய அடையாளம் உண்மையில் இருக்காது. இனி அவர்களால் சொல்லப்படுகிற பழைய பாவ அடையாளம் உண்மையில இருக்காது. இனி அவர்கள் சொல்லுகிற அந்த பழைய நாமம் உண்மையில் வராது. நம்முடைய தேவன் சொல்லுகிறார், எப்படி உன் பழைய காரியத்தை நான் மன்னித்து மறந்தேனோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அதை மறக்கும்படியா, நான் உன்னிலே மகிமைப்படும்படியா நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக நாம் செயல்பட, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க தகுதியே இல்லாத நம்மை தம்முடைய மிகுந்த அன்பினால் அழைத்த தேவனை தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த, அவருக்காக ஊழியம் செய்ய, அதை தடை செய்கிற எந்த ஒரு பழைய அடையாளமும்
நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நினைத்தால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் அதை எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொன்ன தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை தேவஜனங்களாக நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை குறித்த பழைய காரியங்களை அவர் புரட்டி போட்டு இனி அது யாருடைய நினைவிலும் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை புதிய நாமத்தால் அழைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், உன்னை சூழ்ந்திருக்கிற ஜாதிகள் உன்னிலே வெளிப்பட போகிற நீதியாகிய கிறிஸ்துவை காண்பார்கள். உன்னை சூழ்ந்திருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், ஐஸ்வர்யவான்கள், அவங்க எல்லாருமே உன்னிலே வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்து என்கிற மகிமையை காண்பார்கள். இது நான் உனக்கு செய்கிற ஒரு பிரதானமான நன்மை. இதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உன்னை நான் புதிய நாமத்தால் அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை எந்த நாமத்தால் அழைக்கிறாரோ அந்த நாமமே அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய், அவனை குறித்ததாய், அவனுக்குரியதாய் அது மாறும். தேசங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இவ்வளவு நாட்கள் உன்னுடைய பழைய காரியங்களை குறித்து பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக, இவ்வளவு நாட்கள் உன்னுடைய பழைய அடையாளத்தினால் நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய் உன்னை மீட்டு கொண்ட தேவனாகி என்னை மகிமைப்படுத்த முடியாமல் நீ பட்ட வேதனையை நான் பார்த்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி அந்த அடையாளம் அல்ல, ஒரு புதிய அடையாளத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அந்த அடையாளங்களை தான் கர்த்தர் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல தெளிவாய் சொல்கிறார். அதுதான், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். இது நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிற புதிய நாமம். பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேடிக்கொள்ளப்பட்டவர்கள், கைவிடப்படாத நகரம். இது நம்மை குறித்து நம்முடைய தேவனுடைய வாயினால் அவர் சொன்ன புதிய நாமங்கள். இதுவே நம்முடைய நிரந்தரமான அடையாளமாய், புதிய அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையில அது மாறினதற்காக தேவஜனங்களாகி நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இனி நம்ம என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாருக்கு முன்பதாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பழைய காரியங்களை அவர் மன்னித்து மறந்து நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அதை மறக்கும்படிதான் நமக்கு ஒரு புதிய நாமத்தை அவர் தரித்து விட்டார், அவர் தந்து விட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை நம்முடைய அடையாளமாய், நித்திய நிரந்தர அடையாளமாய், நித்திய ஜீவன்ல கர்த்தரோடு கூட நித்தியமாய் நாம் வாழும் வரைக்கும் அதுவே நம்முடைய அடையாளமாய் அது நிச்சயமாய் மாறும். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, கர்த்தரை வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று வாக்கு தந்தாரே, இந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, அவருடைய ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்பட, நம்மிலே ஜாதிகளும் சகல ராஜாக்களும் நீதியும் மகிமையும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணத்தக்கதால் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட தேவஜனங்களால் இனி நான் அல்ல கிறிஸ்துவை என்னில் வாழ்கிறார் என்று பவுல் தன்னை குறித்து சாட்சியாய் சொன்னது போல தேவஜனங்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு சிறுகி நம்மிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெருக நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி அவருடைய வருகையிலே அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வது அதிகரிச்சு தேவர்களாகி நாம் இதே வந்தவர்களால் வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென்.